பொருட்படுத்தாதவனுக்கு கிடைத்த வெகுமானம். அநேக வருஷங்களாக பட்ட பாட்டிற்கு சரியான அறுவடை. இனி நினைத்ததெல்லாம் செய்து முடிப்பேன். கேசரிவர்மா, கவலைகள் படிந்த உன் கண்களிலே களிப்பு பொங்கட்டும். துயர மேகங்கள் உன்னை விட்டு தூர ஓடட்டும். தொல்லைகள் இனி நமக்கு தூசுகள். வெற்றி, வெற்றி. குருதேவா, உண்மையாகவா? நான் தெரியவில்லையா உங்கள் கண்களுக்கு? ஆமாம் கேசரிவர்மா, அரூபமாகிவிட்டார். கண்டுபிடித்த மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது. எல்லோரையும் நீ பார்க்கலாம், ஆனால் உன்னை யாரும் பார்க்க முடியாது. குருதேவா, 13 வருடங்கள் பதறி கிடந்தேன். அந்த பாவியை பழிவாங்க வேண்டும் என்று பாதி வகுத்து கொடுத்து விட்டீர்கள். இப்போது சுவாமி, அரூபமாயிருக்க மண்ணிலே கால்படாமல் மரப்பாதரட்சி அணிய வேண்டியிருக்கிறதே, அது உண்டாக்கும் சப்தத்தால் உண்மை வெளியாகிவிட்டால் முயன்றால் உலகில் முடியாதது ஒன்றுமில்லை. கேசரிவர்மா சுவாமி, அரூபம் அதிக நாள் இருக்காதா? இருக்காது. ஆனால் இன்னும் முயன்று பார்க்கலாம். நான் தேடும் மூலிகைகள் கிடைத்து விட்டால் அரூபமாக மட்டுமல்ல, அழியாமலே கூட இருக்கலாம். ஆனால் கேசரிவர்மா, நல்லவர் வாழ இதை பயன்படுத்து. நல்லவர் வாழ பயன்படுத்துவேன். அதே சமயத்தில் இந்த நாசகாரியின் நரிவேலைகளை அம்பலமாக்குவேன். பாவி, பழிகாரி, கணவனுக்கு விஷம் கொடுத்த பத்திரகாரி, உன் விஷத்தால் செத்துவிடவில்லை கேசரிவர்மன். இருக்கிறான் உயிரோடு, சாகவில்லை. சாக மாட்டான் உன் சதியை வெளிப்படுத்தாமல். வஞ்சகி, வாய்க்காலக்காரி. குருதேவா, சிலையப்பா இது. சிலைதான். ஏன் செதுக்கினேன் இவளை? சித்திரவதை செய்வதற்கு ஒத்திகை பார்க்க. வசந்தசேனை, உன் விழியில் வேல் சுருக்குவேன். கூந்தலுக்கு தீ மூட்டுவேன். கொவ்வை உதடுகள், அவைகளை கூறிய ஊசிகளை குத்துவேன். கூந்தலுக்கு தீ மூட்டுவேன். கொவ்வை உதடுகள், அவைகளை கூறிய ஊசிகளை குத்துவேன். கண்ணாடி கன்னம் கட்டாரியால் கிழிப்பேன். காண்பவர் விரிகொள்ளும் மேனி கண்டம் கண்டமாக விட்டு எறிவேன். ஆரம்பமாகி விட்டதடி நாசத்தின் நர்த்தனமே. நயவஞ்சக பிசாசே, சிரிக்கும் சிலந்தியே. பைத்தியக்காரி, இப்போது நினைத்தாலும் நான் பட்ட மகிழ்ச்சி ஆக முடியும்படி. அதுதான் எனக்கும் ஆசை. ஆனால் மகாராணியும் இளவரசரும் உயிரோடு இருக்கும்போது? மகாராணி, இளவரசர் இரண்டும் உயிர் பிணங்கள். நான் பிரித்தால் போதும், சிம்மாசனமே கிடைக்கும். மயக்குகின்ற ஒரு பார்வை, இந்த மண்டலமே என் காலடியில். மகாராஜாவின் பிரேமி ராணியடி நான் நினைத்தால் போதும். வசந்தசேனி ராணி, அவள் மகன் வசந்த இளவரசன். ஆமா, சந்தேகம் இல்ல. ராஜா மகன் இளவரசன், இதுல எனக்கு சந்தேகம் இல்ல. வசந்தா, இதுல மட்டுமா நமக்கு சந்தேகம் இல்ல? எந்த நாளிலும் எதிலும் நமக்கு எள்ளளவாகிலும் உள்ளபடிக்கு ஒரு சந்தேகம் இல்ல. ஆமா, சந்தேகம் இல்ல. Din tata, ujanu din tata, ujanu din tata, brrra, ta 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 din tata, ujanu din tata, ujanu din tata, ujanu din tata, ujanu din tata, brrra, din tata, brrra, brr, 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 brr. சந்தேகம் இல்லே, சந்தேகம் இல்லே, நமக்கு சந்தேகம் இல்லே, சந்தேகம் இல்லே. எந்த நாளுமே எதிலும் நமக்கு எள்ளளவாகிலும் உள்ளபடிக்கு சந்தேகம் இல்லே, சந்தேகம் இல்லை. அம்மா அப்பா பெற்றது பிள்ளை, சந்தேகம் இல்லை. அவங்களை பெற்றவர் பாட்டன் பாட்டி, அதிலேயும் சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. காக்கா கருப்பு, சந்தேகம் இல்லை. கடல் தண்ணி உப்பு, சந்தேகம் இல்லை. இதை கண்டவர் உண்டவர் சொன்னார் சொன்னார், சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. ஆண்
பிள்ளைக்கு மீசை முளைக்கும் சந்தேகம் இல்லை. அது கிடையாது பெண் பிள்ளைக்கு சந்தேகம் இல்லை. அப்பன் கூட பிறந்தவள் அத்தை சந்தேகம் இல்லை. அவளுக்கேதான் மீச முளைச்சா சித்தப்பன் சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. கட்டிக்கொண்டவள் பட்டத்தரசி சந்தேகம் இல்லை. காசுக்கு வந்தவள் ஆசைக்கு சரசி சந்தேகம் இல்லை. குட்டி கொழுத்தால் கறிக்காகாதே சந்தேகம் இல்லை. குலத்தில் பிறந்தவள் குடிகட்டாலும் குளம் போகாதே மனம் போகாதே சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. நமக்கு சந்தேகமில்லை, 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 சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. நாம் இருவரும் இனிமேல் ஒன்று சேரும் நானே வராதா? என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்தது கிடையாது. என் வாழ்வை கெடுத்த வசந்த சேனையை கூட மன்னித்திருக்கிறேன். அவளிடம் வாஞ்சை மிகுந்த உங்களுக்கு வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக. அப்படியே யாருக்காவது நான் தீமை செய்திருந்தாலும் அதற்கு பல ஆண்டு காலம் தங்களை பிரிந்து வாடுகிறேனே. இந்த தண்டனை போதாதா சுவாமி? கண்மணி மனோகரனின் பிறந்த நாளும் வருகிறது. எழில் பூத்த நம் செல்வத்தை இருவரும் உச்சி மோந்து அன்பு வாழ்த்து கூறுவோமே. அந்த இன்ப நாள் இனிமேல் வரவே முடியாதா? வரவே முடியாதா சுவாமி? எங்கே கேசரிவர்மா அவசரமாக புறப்படுகிறாய்? நாடகத்திற்கு. அதோ அவர்களைத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஓ, மறந்து விட்டேன். இன்று மனோகரன் பிறந்த விழாவா? நாடகத்திற்கு பெயர் என்ன வைத்திருக்கிறாய்? போர்வாள். சாபாஷ். தடையொன்றும் கிடையாதே நடத்துவதற்கு? கிடையாது. காரணம், கதை அவர்களுக்கு புரியாது. வசந்த சேனைக்கு உன் நாடகத்து புனைப்பெயர் என்ன? தேவசேனா. உன் பெயர்? ஈஸ்வரிவர்மன். புருஷோத்தமரை உத்தம புருஷன் என்று மாற்றியிருக்கிறேன். கட்டாயம் புரிந்து கொள்வார்கள் கதையை. புரியத்தானே வேண்டும். அப்போதாவது புருஷோத்தமராஜனுக்கு புத்தி வராதா? முயற்சி செய்து பார். ஜாக்கிரதை. என்னம்மா தினம் தினம் எதை மறந்தாலும் இதை மறப்பதே இல்லை நீங்கள். அப்படி என்னம்மா இந்த பதக்கத்தில் கண்ணு இழுக்கும் காந்தம் இருக்கிறது? காந்தம் இல்லையடி, ஆபத்தில் கை கொடுக்கும் கடவுள். கடவுளா? பாரு மண்டு, மறக்க முடியுமாடி? வசந்தி, இன்னுமா முடியவில்லை அலங்காரம்? நேரமாகிவிட்டதே நாடகத்திற்கு. இதோ முடிந்து விட்டது. ஆமா, இன்று மறந்து விட்டாயா? இன்று மனோகரன் பிறந்த நாள். மறப்பேனா என் மாணிக்கம் பிறந்த நாளை? எனக்கு வேறு ஒரு நினைவு வந்தது. எது வசந்தி? நமது காதல் விழாவின் 13வது ஆண்டு. ஆமாம் கண்ணி, வருடங்கள் ஓடியதே தெரியவில்லை. தொடாதே தொடாதே, நெருப்பை தொடாதே, சுட்டுவிடும். தேளை கொஞ்சாதே, கொட்டிவிடும். இதுல எல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. எப்படிமா இன்னைக்கு புது பாடம்? ஏமா அப்பா, அம்மா பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு? எனக்கும் அம்மா போல ஒரு பொண்ணு. பேசாம இரு. பிள்ளையார் மாத்திரம் கேட்டாரப்பா, அம்மா போல பொண்ணு. நான் கேட்டா என்ன? தீரவே தீராது. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. வசந்தி, நான் போகிறேன், சீக்கிரம் புறப்படு. வஞ்சகம் வாழ்ந்தது கிடையாது, கொடுமை நிலைத்ததில்லை. இதை கேள். விழா உன் பொருட்டு நடைபெறுகிறது. விழாவுக்கு நீ வந்துதான் தீர வேண்டும். என் பொருட்டு விழா நடைபெறுகிறது. மனப்பூர்வமாகவா? இல்லை, சம்பிரதாயத்திற்கு. தவறு மனோகரா. புத்திரவாஞ்சை அற்றவர் அல்ல புருஷோத்தமன். உங்களுடைய ஆசை அந்த வாஞ்சியை மற்றுவிடக் கூடாது என்று. ஆனால் அப்பா அணுவணுவாக விஷமாக்கப்படுகிறார். ஆனாலும் சரி, ராஜ குடும்பத்திலே தகராறு. இப்படி பிறர் பேசக்கூடாது.
உயர்ந்த எண்ணம். ஆனால் அந்த ஊர்கெடுப்பவளுக்கு உதயமாகி இருக்க வேண்டும். மனோகரா, உன்னுடைய பிறந்த நாள், அதிலே நீ இல்லை என்றால் அரசர் கவலைப்பட மாட்டார், அந்த ஆனந்தவல்லி அருகிலே இருக்கும் போது. இருவருமே இளைஞர்கள், துடிக்கிறீர்கள். கற்பிப்பது விவேகளின் பண்புதான். ஆனால் ஆமை போல் அடங்கி கிடப்பது வீரர்களின் பண்பல்ல. அந்த மயக்குமொழி காரியம் வருவாள், அங்கே என் மாதாவும் வர வேண்டும். முடியாது, என்னால் அதை காண முடியாது. மனோகரா, அம்மா. செல்வா, எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். ராஜப்பிரியன் கூட சீறி விழுந்தானே, ஏன்? மந்திரியாரே, மனோகரன் கட்டாயம் நாடகத்துக்கு வருவான். அம்மா, கற்பனை கதையல்ல நீங்கள் காணப்போவது, சிந்தனை சித்திரம். சிங்காரியால் சீரழியும் ஓர் சாம்ராஜ்ய சரித்திரம். வேந்தன் உத்தம புருஷன் ஒரு செந்தமிழ் சோலை. அவன் சிந்தை குளிப்பாட்டிய தென்றல் கமலாவதி பட்டத்தரசி. பட்டத்தரசியின் தந்தையை பாண்டியன் கொன்றான். சிந்தை குலுங்கும் செய்தி ஏந்தி வந்தான் ஒரு சைத்திரீகன் ஈஸ்வரிவர்மன். அவன் மனைவி தேவசேனா ஒரு சித்ராங்கி. தென்றல் போல வந்தாள், புயலாக மாறினாள். அந்த புன்சிரிப்பு புயல் புகுந்த கட்டம். அழாதே கமலா, அழாதே. வர்மா, மாமா தமது அந்திய காலத்தில் சொல்லிய செய்தி ஏதாவது இருக்கிறது பிரபு. என் பேரன் அஜயன்தான் பாண்டியன் மீது பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும். என் நவரத்ன சிங்காதனத்தை மீட்பதும் அவன் பொறுப்புத்தான். இந்த பழி தீர்க்கும் பாரம் ராஜா உத்தம புருஷனுக்கு கிடையாது என்பதையும் திட்டமாக கமலாவதிக்கு தெரிவித்துவிடு. மகாராஜாவுக்கு என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம். இதுதான் மகாராணி தங்களுக்கு தங்கள் பிதா கூறிய செய்தி. கடைசியாக இந்த வாளை தங்களிடம் கொடுக்க சொல்லியது. மகாராஜாவின் உயிர் அமைதியாக பிரிந்துவிட்டது. அப்பா, அப்பா, அம்மா, அம்மா, அஜய், ஏம்மா அழற? இல்லடா கண்ணே, உன் தாத்தாவை கொன்ற அந்த பாண்டியனை குடம்பா கட்டி அவன் தலையை இப்பவே வெட்டி கொண்டாரு. ஆம், அதில் சந்தேகமே இல்லையடா. பெரியவனானதும் நீ நிச்சயமாய் செய்வாய். என்னம்மா? ஒன்றுமில்லை கண்ணே, நாடகம். அப்போது எனக்கு விடை. வர்மரே, நீர் நமது அரண்மனையில் தலைமைச் சைத்திரிகராகவே இருக்க வேண்டியதுதான். என் வாக்கியம் பிரபு. உன் மனைவிக்கு இஷ்டம் இருந்தால் அவள் என்னிடமே பணிப்பெண்ணாக இருக்கலாம். எங்கள் பாக்கியம். பணிப்பெண்ணான் பாராளும் மகாராணி இவள். நாளை காலம் மாறினாள். மாமா, இவன் பழைய ஆளு. இப்படித்தான் ஒரு சைத்திரிகன் வந்தான் 18 வருடங்களுக்கு முன்பு நமது அரண்மனைக்கு. பெயர் கேசரிவர்மன். என்னை பார் என் அழகை பாரு கண்ணாலே, ரெண்டு கண்ணாலே பார்த்தா என்பலோகம் இங்கே தெரியும் தன்னாலே. என்னை பார் என் அழகை பாரு கண்ணாலே, ரெண்டு கண்ணாலே பார்த்தா என்பலோகம் இங்கே தெரியும் தன்னாலே. மண்ணில் புதைந்த மாசில்லாத பொன்மணி, உயர்ந்த பொன்மணி, மேனி வாடாமுலை இடையிலா பெண்மணி, மேனி வாடாமுலை இடையிலா பெண்மணி. என்னை பார் என்ப லோகம் எங்கே தெரியும் தன்னால. எப்படி?
ஆசையுள்ள ஐயாமார்கள் எல்லாருக்கும் சலாம் 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 சலாம். ஆதரிக்க திறம் இருந்தால் அருகில் வந்து பேசலாம், என் அருகில் வந்து பேசலாம். ஓமீசக்காரரே, உல்லாச வேஷக்காரரே, விசிறி மடிப்பு வெள்ள வேட்டி வெளிச்சக்காரரே, என்னை ஆதரிக்க திறம் இருந்தால் அருகில் வந்து பேசலாம். ஏ புடவரவி கையோடு கொஞ்சம் பொருளும் கொண்டு வரட்டுமா? நீ பூட்டிக்க மாட்டிக்க நானும் பொன்னாபரணம் தரட்டுமா? பொன்னும் பொருளும் ஏதும் இல்ல ஏழை, நான் புலவேன், படிச்ச புலவேன், எனக்கு புத்தி இருக்குது, புகழ் இருக்குது. சொல்லுங்கய்யா. கடன் சொல்லலாமா? கடன் சொல்லலாமா? தாலி கட்டி கொள்ளலாமா? ஆஹா, ஏ புடவ, நீங்க பொறுக்கணும், நீங்க இருக்கணும். ஓய் புலவரே, ஏமா இங்க புத்திசாலி ஆளுக்கெல்லாம் வேலையே இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. வணக்கம். இத்தனை பேரு கூட்டத்துல ஏன் இஷ்டம் போல ஒரு ஆம்பளை சிங்கம் இல்லையா? ஏன் இல்ல? நான் இருக்கேன், நான் இருக்கேன். நீயுண்டா? நானும் உண்டு. ஆணிமுத்து மாலை கொடுக்க ஆமா உன்னால? அத நான் பார்த்தவே இல்லை. 5 வர்ண சேலை? அத நான் கேட்டதே இல்லை. நீ ஆனதாரையா? ஆத்தாடி. நீ குதிரை? அடி அம்மாடி. மேனா? அதுக்கு நானா? மேகலகை வள மோதன வங்கி நாகர ஜடவில காது ஜமிக்கி மேமச்ச வீடு வைரத்தோடு ஆடு மாடு காடும் கரையும் எல்லாம் கொடுக்க ஆளுண்டா? நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் இல்ல. ஓடுங்க ஓடுங்க. சங்கீதம் பாடி சந்தோஷமாக ஆடி, சங்கீதம் பாடி சந்தோஷமாக ஆடி, சரசாங்கி தானே வந்தாள் தக்க துணை தேடி, சரசாங்கி தானே வந்தாள் தக்க துணை தேடி. சமயமிதே தவறிடிலும் அமையாதென் போல் ஜோடி, சமயமிதே தவறிடிலும் அமையாதென் போல் ஜோடி. சிங்கார ராஜயோக மோகினி, ராஜ மோகினி, ஜீவ சிந்தாமணி என் போலின்றே யாரினி. தேவசேனா, இந்தா. உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி. நமது நாட்டு கலாமந்திரத்தை உத்தேசித்து தட்சிண பிரதேசம் முழுவதும் நான் சுற்றுப்பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறேன். இது மகாராஜாவின் ஆட்சி. எனக்கு இது சந்தோஷ செய்தி. ஈஸ்வரா, அவசரம் தானே கூடாது. உன்னையும் தான் அழைத்து போக போகிறேன். நிஜம்தானாத்தா? இப்பத்தான் நீங்க என் பொண்ணத்தா. அப்பா, கூண்டு கிளி மாதிரி இதுவரை காலம் தள்ளி வந்தேன். அத்தான், இதோ மகாராணியிடம் உத்தரவு கேட்டு வந்து விடுவிடுகிறேன். அம்மா அம்மா, சொன்னா கேட்டா தானே? சேனா, மறுபடியும் மயக்கம் வந்துடுச்சுங்களா? அப்போது இதற்கு முன்பு என்னங்க எஜமா, தெரியாத மாதிரி பேசுறீங்க. அம்மா இன்னும் 9 மாசத்துல ஒரு குழந்தைக்கு தாயாக போகுது. ஆஹா, சேனா கர்ப்பி. அப்படியானா வசந்தன் யார் மகன்? நாடகத்தை பார். நாடகமா? நடந்ததா? நிலாவிலே லாபமே, நிலாவிலே உல்லாசமாக பாடலாம், லாபமான காதலோடு ஆடலாம். நிலாவிலே உல்லாசமாக பாடலாம். நேசம் காணவே
நீயும் நானுமே நேசம் காணவே நீயும் நானுமே ஆசையினாலே ஆசையினாலே அவனின் மீதிலே நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் கலையும் சிலையும் நாம் கவியும் பொருளு நாம் கலையும் சிலையும் நாம் கவியும் பொருளு நாம் எட்மேவும் நிதி நீயே இணையானோ மனம் போல நிலையான வாழ்வுதான் இதமே நாம் தேடுவோம் நிலையான வாழ்வுதான் இதமே நாம் தேடுவோம் நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் லாபமான காதலோடு ஆடலாம் நிலாவிலே உல்லாசமாக பாடலாம் அன்பின் கடலிலே அசையும் ஓடம் நீ இன்பமாம் துறை தேடி வந்தைய துணை நீரே என் சொந்தமே இனிதே ஆனந்தமே என்றென்றும் சொந்தமே இனிதே ஆனந்தமே நிலாவிலே கலாபமே நிலாவிலே பாடலாம் கலாபமாய் ஆடலாம் நகர் சோதனை இன்று சீக்கிரத்தில் முடியவில்லை போலிருக்கிறது. ஆம், நேரம்தான் ஆகிவிட்டது. வழியில் எதிர்பாராத ஒரு வேடிக்கை. வேடிக்கையாகத்தான் இருக்கிறது உங்கள் பேச்சு. மகாராஜா, நகர் சோதனைக்கா இந்த நாகரிக உடைகள், நல்ல வாசனை, செவ்வாது போட்டு. ஓ, மாப்பிள்ளை மணவரையிலிருந்து இப்போதான் திரும்புகிறீர்கள் போலிருக்கிறது. தங்களின் புது மணமகள் யார்தான் சுவாமி? கமலாவதி, நாவை அடக்கி பேசு. போப்புறம் உங்களை இவ்வளவு கேவலமாகவா மாற்றிவிட்டது அந்த செண்டாளியின் சகவாசம்? மகாராஜா, தர்க்க நியாயவாதங்களுக்கு புறம்பாக தான் தோன்றிய முறையில் பேசி அகாரணமாக அடித்து என்னை புண்படுத்திவிட்ட உங்களை நானும் இனி பார்க்க தயாராக இல்லை. உங்களை காணவும் என் கண் கூசுகிறது. வேசி தேவசேனை நேசத்தின் வேகம் தணிந்த பின் தாங்களாக வந்து என்னை பார்த்தாலோடைய நானாக வந்து தங்களை எப்போதும் பார்க்க மாட்டேன் என்பதையும் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகாராணி கமலாவதிக்கு உங்கள் புதிய ரதிதேவின் அழகில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளின் இந்த மஞ்சள் கயிற்றுக்கு ஒரு தனி மகிமை உண்டென்பதை மட்டும் உணரும் காலம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாள் வந்தே தீரும். போய் வாருங்கள் உங்கள் புண்ணிய சேவைக்கு போங்கள். நீ சொல்லவே வேண்டாம், நானே போய் கொண்டுதான் இருக்கிறேன். அம்மா, இந்த புள்ளிதான் அடையாளம். சிற்பூடி விஷத்தை பத்திரம். மகாராஜா, இனி என்னால் இருக்க முடியாது. என் உடம்பு கொதிக்கிறது. மஞ்சுளா, மஞ்சுளா, அத்தான், சூடான பால், தலைவலி பறந்து விடும். சேனா, காமக்கள்ளிகள் தங்கள் கணவன்மார்களுக்கும் பாலில் விஷம் கலந்து கொடுப்பார்களாமே, நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ? இல்லையத்தான், இந்த பாலில் அப்படியொன்றும் இல்லை. நீ சொல்லும் போது எனக்கு என்ன பயம்? சேனா,
இப்படி வா, என் கையால் உனக்கு பாலை கொடுத்து ரொம்ப காலமாயிட்டல்லவா? அதெல்லாம் கல்யாணமான புதியது. சே சே, அப்படி சொல்லாதே. குடி. தேவாமிர்தமாக இருக்கிறதா? சரி, அதை கொடு, நானே குடிக்கிறேன். ஏனா நான் தான் கொடுப்பேன். குடிக்காத குடிக்காத, விஷம் விஷம். விஷம் வேலை செய்கிறதாக்கும். உன் போன்ற புத்திசாலிகளின் போக்கே இப்படித்தான். அடி ராட்சசி, சோரம் செய்தது போராதென்றா சொந்த புருஷனை மருந்திட்டுக் கொள்ளுகிறான் பாவி. உன்னால் நான் பெற்ற துன்பங்கள் ஒன்றா இரண்டா? என் உயிர்காதலன் ருத்ரசேனிடமிருந்த என்னை பிரித்தாய். இப்போது என் கருத்து பூத்து காய்த்து கனியாகும் நிலைமையில் இருக்கிறது. உன்னை உயிரோட வைத்திருந்தால் வேற எல்லாமா வெட்டி போடுவாய். அதனால் தான் நான் முந்திக் கொண்டு விட்டேன். மனைவியின் மனதறிந்து நடக்க தெரியாத மடையன்களுக்கெல்லாம் இதே கதிதான் எந்த காலத்திலும். நிறுத்துங்கள் நாடகத்தை. கணவனை கொன்றாள், காட்டாற்றில் உருட்டினாள். நாதகி இன்னும் உயிர் வாழ்கிறாள், வாழ்கிறாள், உயிர் வாழ்கிறாள். எங்கே நாடக கும்பல்? விரட்டி கொண்டே போனோம், தப்பி விட்டார்கள். வெட்டமில்லை, போடுங்கள் இதை விட்டு. தப்பி விட்டார்கள். ஏமா நாடகக்காரர்கள்? பரிசு கொடுக்க வேண்டியதாம்மா. நம்மை காட்டி கொடுக்கிற கதையா இருந்தாலும் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. போடி வெளியில போ. நாடகம் என்னை விட்டு எழுதப்பட்டது. கேசரிவர்மன் உயிரோடு. பிணம் பிழைப்பதாவது, பிணம் பிழைப்பதாவது. ஒருவேளை விஷம் சரியாக வேலை செய்யாமல். பிரபு, வழக்கமான புரிச்சிருப்பில்லை, வாட்டத்தோடு இருக்கிறேன். பிறகின் கண்ணே இந்த கண்ணீர் முதிரவில்லை, கண்களிலே கலக்கும். பாலா, ஏன்? ஓஹோ, நாடகம் நினைவுக்கு வந்து விட்டதோ? அதெல்லாம் பெருமுச்சால் பேசுவானே, என்னையே கேளுங்கள். என் கணவர் கேசரிவர்மன் நம் காதலை காண சகிக்காமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று தங்களிடம் சொல்லியிருந்தேன். ஆமாம். இப்போது நஞ்சு கொடுத்து தன் கணவனை கொல்லுகிறாள் நாடக தேவசேனை. தாங்களும் அதை உண்மை என்று நம்பி இதில் எது வேண்டுமானாலும் தாங்கள். வேண்டாம், நீயே கொடு. இல்லை, தாங்கள் விரும்புவதை எடுத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஒரு சங்கடமான நோய், காதல் வாழ்வை துண்டாக்கும் கட்டாரி. அது வீரரையும் கோழையாக்கும். எடுத்துக் கொள்ளுங்கள். அது கூட வேண்டாம், இரண்டையும் நானே சாப்பிடுகிறேன். வசந்தி, வசந்தி, என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜ். பல ஆண்டுகளாக தங்கள் பத்தினியாக வாழ்ந்தேன். அதை வைத்து கேட்கிறேன். ஆபரணம், ஆடம்பர வாழ்வு, அரச போகும் போதும். தாருங்கள், தயவு செய்து காஷாயோடு கையில ஒரு ஓடு. மறக்காதீர்கள் சுவாமி, போக விடை கொடுங்கள். போவதா? நீயா? கண்ணே, உலகம் மிகப்பெரியது பிரபு. அதன் ஜனக்கூட்டத்திலே நானும் ஒரு துளியாகி விடுகிறேன். தங்கள் பெயரை ஜெபித்துக் கொண்டு ஜென்மத்தை கழித்து விடுகிறேன். தங்கள் காலடியில் கிடக்கும் என் கனிந்த வாழ்வு தீ மூட்ட திட்டம் போட்டு விட்டார்கள். திட்டம்? யார்? மகாராணிதான். யார்? பத்மாவதியா? இல்லை, பச்சை புழுகு. பாராளும் வேந்தே, பாகுமொழியில் பலியாகாதே.
மகாராஜா மகாராஜா மகாராஜா, பாருங்கள் சுவாமி, பாருங்கள். நான் கேள்விப்பட்டது உண்மைதான். மகாராணி மந்திரஜாலங்கள் இவர் நடத்துகின்றார்களா? என்னை உங்கள் மடையிலிருந்து இருந்து பிரிக்க கவனிக்க வேண்டியதுதான். யாரங்கே யாரங்கே பேசியது என்று தேடி பாருங்கள். ஒளிந்திருக்கிறார்களா யாராவது என்று. போ. குறையோடி விட்ட புண்ணுக்கு புனுகு பூச்சு, பொல்லாங்குக்காரியின் போலி வேடத்தை பொசுக்க பொறுமை. போதுமம்மா பொறுத்ததெல்லாம். உத்தரவு கொடுங்கள், உரு தெரியாமல் ஆக்குகிறேன் இந்த ஊர்கெடுப்பவளை. மனோகரா, இரு. அம்மா, ஒரே வீச்சு. வேஷக்காரி வசந்தா தொலைந்தாள். ஒரு செல்வா, அதை விட ஒரு புனிதமான காரியத்தில் உன்னை ஈடுபடச் சொல்கிறேன். என்னம்மா அது? இந்த வாழ் ஏது தெரியுமா? நாடகத்தில் கூட இது மாதிரி ஒரு வாழ். ஆமா, பார்த்தேன். நாடகத்திலே வந்த வாழ் போலி வாழ். நான் சொல்வது போர் வாழ். மனோகரனின் பாட்டனார் மகாராணியின் தந்தை அதிவீர சேரருடையது அந்த வாழ். அதிவீர சேரர் நாடக பெயர் அதிதீர சூரர். அப்புறம் பாண்டியன் முத்து விஜயன் எதிர்பாராத முறையில் மனோகரனின் பாட்டனாரை ஜெயித்து ரத்ன சிம்மாசனத்தையும் கைப்பற்றினான். போர் முனையில் காயம்பட்ட பாட்டனார் சாகும் பொழுது முத்து விஜயனை பழிவாங்கும் பொறுப்பை குழந்தை மனோகரனிடம் ஒப்புவித்து உயிர் நீத்தார். தாத்தாவின் விருப்பத்தை மனோகரனின் தடம் தோள்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஆமாம் மனோகரா, நம்முடைய பரம்பரை ரத்ன சிம்மாசனம் விடுதலை பெற வேண்டும். விடை கொடுங்கள், வெற்றி மழை பொழிய வைக்கிறேன். வீணன் முத்து விஜயனின் விலாயெலும்பை நொறுக்குகிறேன். சூது செய்து பிறர் நாட்டை சுருட்டிக் கொள்பவர்கள் இப்படித்தான் சுருண்டு போவார்கள் என்பதற்கு அவனை உதாரணமாக காட்டுகிறேன். செல்வா, சிந்தை குளிர்ந்ததடா கண்ணே. நம் பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீதான் கழுவ வேண்டும். பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கம் பாண்டியன் முத்து விஜயனால் மட்டுமல்ல, பாதகி வசந்த சேனையாலும் தான். ஏமாந்த காலத்தில் வெற்றி முரசு கொட்டிய வெறியனை மட்டுமல்ல, உங்கள் இன்ப வாழ்வில் குறுக்கிட்ட வஞ்சகியையும் விட்டு வைக்காது இந்த வாழ். முதலில் நான் சொன்னதை செய் மனோகரா. அப்பாவிடம் அனுமதி பெற்று வா. போர், பயங்கரமான போர், நமது நாட்டின் மானத்தை நிர்ணயிக்கும் போர். வீரர்களே, தயாராகுங்கள். வீட்டுக்கு ஒருவர் புறப்படுங்கள். பாருங்கள், போருக்கு. போர், போர். வசந்தி, மாலையை எடுத்து வா. மனோகரா, மரக்குலத்தின் மகிமையை மாற்றார் உணரச் செய். எதிரியின் மமதையை மண்ணோடு மண்ணாக்கு. என் கண்மணிக்கு நான் தான் வெற்றி மாலை சூட்டுவேன். ராஜப்பிரியா, வெற்றி பெறுவதற்கு முன் வெற்றி மாலை சூடிக் கொள்வது வீரருக்கு வழக்கமில்லை. போய் வருகிறேன் தந்தையே. வெல்க, வாழ்க. வசந்தி, கோபமா கண்ணே? மனோகரன் சிறு, மன்னித்து. அவன் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டதே இல்லை. அவன் என் ஆசை செல்வன், அன்பு திருமகன். அவன் என்னை வெறுக்கலாம்,
ஆனால் அவன் எனக்கு வெண்ணிலா, விண்மீன், கண்ணற்றா. தாயும் பிறந்த பொன்னாடும் மகிழன் வெற்றி வீரனாக வா மனோகரா. அம்மா, வெற்றி பெற்றால் ரத்தன சிம்மாசனம் வரும், இல்லையேல் ரத்தம் தோய்ந்த இந்த வீரவாள் வரும் என் செய்தி கூற. பௌத்தாயனரே, இரவே புறப்படுகிறீரா? ஆமாம். ஏன்? தந்திரமாக நடந்து கொள்ளும். அவனை திரும்பாமல் செய்து விடுகிறேன், நீங்கள் கவலை விடுங்கள். அவன் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும். தலையை கொண்டு வந்தால் நமக்குத்தான் ஆபத்து. அவனை யுத்தகலத்திலேயே கொன்று அவனுடைய போர்வாளை உங்களிடம் காட்டுகிறேன். ஆமாம், பழியை பகைவர் மீது போட்டுவிட வேண்டும். மனோகரனின் சாவு மர்மமாகவே இருந்துவிடும். ஓ, உமக்கு 1000 பொன் பரிசு. அம்மணி, நான் போர்வாளை கொண்டு வருவேன், தாங்கள் பொன்மூட்டையை பூரிப்பான செய்தி கொண்டு வரும். பொன் என்ன, வைரங்களை அள்ளித் தருகிறேன். சரியம்மா. ஜாகிரதை. மதல்கள் நாசம், பூரண குப்பம் முடிந்தது, எதிரிகள் முன்னேறுகிறார்கள். அப்பா, இந்த ரத்தின சிம்மாசனத்துக்காக இவ்வளவு ரத்தமா ஓட வேண்டும்? ரத்தம் ரத்தம் என் நீச்சல் குளம், யுத்தம் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. இதை அறியாமல் மோதுகிறான் இந்த முத்து விஜயனிடம். மூர்க்கர். அரசே, ஆபத்து ஆபத்து, அலைவிடலாம் புகுந்து விட்டார்கள். எங்கே சேனாதிபதி? எங்கே அந்த சிங்க நெஞ்சர்? புகழ் உழவு பெற்று விட்டார் வேண்டே, போர்க்களத்தில் மடிந்து விட்டார். வீர கூடி சாய்ந்தது. இதோ புறப்பட்டு விட்டேன். எங்கே என் படைகள்? தம்பி, வாழ் பிடிக்க தெரியாத வாலிபனை வளைத்து விட்டோம் கோட்டையை என்று எண்ணிவிடாதே. வாடா. கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ வீரர் வாழ்வீச்சிலே என்று. வாழ்வீச்சிலும் கூடத்தான். வாடா. அமைச்சரே, அஸ்தமித்து விட்டதம்மா. வேந்தர் வெற்றி புன்னகையோடு
வீர மரணத்தை அணைத்துக் கொண்டான். அப்பா, அமைதியாயிருந்த அம்மை தந்தை பிணமான கொடி சாய்ந்தது, முடி வீழ்ந்தது. வெற்றி கீதம். இன்றைக்கே முடிவு கட்டுகிறேன். இப்பொழுதே, இன்றிரவே. நீர் உண்டாக்கிய சுடுகாட்டிலே மறு உயிர் பெற்ற பிணமல்ல, பேயுமல்ல. உனது பார்வையில் படாமல் விட்டு போன பகைவர்களில் ஒருவன். பாண்டிய நாட்டு வீரன். பாண்டிய நாட்டு வீரன். பாதி ராத்திரியிலே பதுங்கி பாயும் பட்டாள பயிற்சிக்கு முத்து விஜயன் ஆட்சியிலே முதலிடம் போலும். முதுகெலும்பில்லாதவனே, கையிலே வாழும் நெஞ்சிலே கோழைத்தனமும் கொண்டவர்களின் நீ ஒருவன் மிச்சமா? ஓடிப்போ, உயிரை காப்பாற்றிப்போ. மனோகரா, இவனை விடக்கூடாது. போகட்டும் பாவம். மன்னித்து விட்டேன். மன்னிப்பு கேட்கும் மரபல்ல, மறைந்திருந்து தாக்கும் மரபு. மாவீரன். தூங்குபவன் தலையை துண்டாடுபவர்களும் வீரர்கள் தான் பாண்டிய நாட்டு பள்ளிக்கூடத்திலே. போடா, போக்கற்ற கோழையே. கோழை? நானா கோழை? இதோ பார், இப்போதே நேராகவே பழி தீர்த்துக் கொள்ளுகிறேன். பெண்? ஆம், உன் பகைவரின் பெண். பழிவாங்க வந்தவள். இளவரசி, அற்புதமான காட்சி. வளையலைந்தும் கைகளிலே வாழ். நீர் வீரரானால் என்னை ஜெயித்த பிறகு பேசும். வேல்விழி மாதரிடம் வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பதற்கு சரித்திரமே கிடையாது இளவரசி. கேலி தேவையில்லை. எடும் வாளை. என் வாழ் களத்திலேதான் விளையாடும், கனிகளை காயப்படுத்தாது. வீண் பேச்சு. துணிவிருந்தால் வீர லட்சணத்தை பற்றி பேசியதெல்லாம் வாய்வீச்சாக இல்லாமல் இருந்தால் வாளை வீசும். நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் நமக்கு. நல்ல தீர்ப்பு. வாழ்முனை வழங்காது இனிமேல். வழக்கு மன்றத்திலே தான் பெற வேண்டும். பாண்டியன் பெற்ற பைங்கொடியே, நீ இப்போது கைதி, பாதுகாப்பு கைதி. ராஜபிரியா, அழைத்துச் செல். அதோ கோட்டை வாசலில் எங்கள் கொடி. ராஜகுமாரி மனோகரனின் அடிமை என்பதை அறிவிக்கும் கொடி. பேசாதே. அரசியல் குமரியாகத்தான் வாழ்ந்தேன். அடிமையாக வாழ மாட்டேன். வானம்பாடியாக திரிந்தேன். பல்லுரிகளின் கோரப்பிடியிலே சிக்க மாட்டேன். சுதந்திர தென்றலிலே மிதந்தேன். அடிமை சூறாவளியிலே அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். மன்னன் மகள் மன்னன் மகளாகவே மடிவாள். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல்.